Hi friends, welcome to Live at Chennai. So இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆதித்த கரிகாலனோட ஃபைனல் பார்ட் தான் வரைய போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட கண்டினியூட்டி தான் இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஹேர் ஃபேஸ்லாம் ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. இப்போ கீழே அந்த ஜாக்கெட் அண்ட் ஹை தான் பேலன்ஸ். ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட் வந்து ஒரு ஜஸ்ட் கலரிங் வந்து ஒரு ஸ்பீடாக காமிச்சிக்கிறேன். ஸோ நீங்கள் இதில் வந்து நீங்கள் இது பார்ட் 2 ஆக்சுவலாக ட்ராயிங் மட்டும் நான் காட்டல. ஸோ இது வந்து கலரிங் பார்ட்டு. ஸோ இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா, அதை கண்டினியூட்டி இருக்குங்கிறதுனால நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் தான் நம்ம லாஸ்ட்டாக அந்த பியர்டு மீஸெல்லாம் நம்ம வரைஞ்சிருந்தோம் லாஸ்ட்டாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைனல் பார்ட்டில் நம்ம இதை வரைய போகிறது இதுதான். ஸோ அந்த கழுத்துக்கு கீழே இருக்கிற கொஞ்சம் அந்த டார்க்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஸோ அங்கே இருக்கிற அந்த டர்ட்டியாக இருக்கிற இடம்லாம் நம்ம ரேஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஸ்மஜ்ஜாக இருக்குது கைப்பட்டு. ஸோ ரேஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், நான் பர்பிள் கலரை வச்சு அந்த டிசைன் நான் வரைஞ்சிக்கிறேன். அந்த செஸ்ட்டில் இருக்கிற டிசைன் ட்ரெஸ்ஸில் இருக்குது இல்லைங்களா, அந்த டிசைனை வரைஞ்சிக்கிறேன். அதை க்ளீனாக வரைஞ்சிட்டு இப்போ அந்த க்ளீனாக அந்த டிசைன்லாம் நம்ம வரைஞ்சதுக்கப்புறம் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு பக்கா அவுட்லைன் கிடச்சிரும். இந்த அவுட்லைன் வந்து க்ளீனாக இருக்கணும். எப்போவுமே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் க்ளீனாக அவுட்லைன் வரைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் வரைகிற நேரமும் மிச்சமாகவும் அண்ட் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆக வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் அந்த ட்ராயிங் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ சைடில் இருக்குது அண்ட் ஷோல்டரை நம்ம வரைஞ்சிக்கலாம். ஷோல்டருக்கு மேலே இருக்கிற அந்த காஸ்டியூம் வரைஞ்சிட்டு ஸோ இதுதான் உங்களுக்கு என்னென்னா இதில் நான் ஆல்ரெடி பண்ணதான் லெஃப்ட் சைடில் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, ஆல்ரெடி பார்ட் 2ல் அதே கான்செப்ட் தான். இப்போ என்ன பண்ணுறேன், லைட் ப்ரௌனை வச்சு ஒரு ப்ளைனாக டோன் அடிச்சுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு வச்சு நான் ஃபில் பண்ணிப்பேன் ஆர் எல்லோ. பாருங்கள் நான் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறேன் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன், நான் லைட்டு டார்க்கை வச்சு ஒரு வால்யூம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. இப்போ என்னென்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம அதில் சில டீட்டெயிலிங்லாம் நம்ம பண்ணுவோம். ஸோ பிளாக் பென்சில் ஐ மீன் ஸ்டெட்லர் வச்சு இது வந்து ஸ்டெட்லர் வச்சு பண்ணுறேன். ஸோ அது கீழே பாருங்கள், அந்த டார்க் லைன் வர்றதுக்கு ஸ்டெட்லர் பென்சில் தான் யூஸ் பண்ணேன். ஸ்டெட்லர் பென்சில் வந்து நீங்கள் கலர் பென்சில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் மோஸ்ட்லி மேலே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் ஃபஸ்ட்டு டார்க் எங்கே வருவாங்க பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், பிளாக் பென்சில் ஸ்டெட்லர் பென்சிலை வச்சு அப்படியே ஸ்லோவாக ஒரு சாஃப்டாக ஐ மீன் ரொம்ப லைட்டாக ஒரு ஷேடோ மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், நான் உள்ளே இருக்கிற டீட்டெயிலிங்லாம் கொஞ்சம் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், இதுக்கப்புறம் அந்த பிளாக்கை வச்சு எங்கெல்லாம் ஒரு ஒன் சைடில் டார்க் வருதோ அங்கெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அதுக்குள்ளே ஒரு லைட்டாக ஷேட் கொடுக்குறேன். ஷேட் கொடுத்துட்டு ஃபைனலாக தான் என்ன பண்ண போகிறேன், அந்த காஸ்டியூம் கலர் வந்து லைட்டாக ஒரு டார்க் வயலட் கலரில் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா டார்க்காக டேரெக்டாக வயலட்டில் இந்த டோன் வராது. பென்சிலில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் லேயர் பை லேயராக தான் வேறு கலரை வந்து வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும்.
ஸோ இப்போ லைட்டாக ஒரு ஷேட் உங்களுக்கு கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா நம்ம அந்த வயலட் கலரை வச்சு நம்ம எங்கெல்லாம் அடிக்கணும் பண்ணிப்போம். பாருங்கள் அந்த ஷோல்டர் கிட்டலாம் ரொம்ப டார்க் இருக்குது. ஸோ அதெல்லாம் அடித்துட்டு இப்போ ஓவராலாக நம்ம வந்து இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம அந்த வயலட் கலரை வச்சு உள்ள ஃபில் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் அந்த பர்பிள் கலர் வச்சு உள்ளே ஃபில் பண்ணும்போது அந்த பிளாக்கும் அதுவும் மிக்ஸ் ஆகி அது ஒரு டார்க் பர்பிள் மாதிரி உங்களுக்கு ஒரு டோன் காமிக்குது, கிரேஷாக தெரியுது லைட்டாக. ஸோ இதுதான் நம்ம டெக்னிக். ஏன்னா டேரெக்டாகவும் நீங்கள் பர்பிள் பண்ணிங்கன்னா பர்பிள் வந்து வேறு மாதிரி டாமினேட் ஆகும், இந்த எஃபெக்ட் உங்களுக்கு வராது. ஸோ இப்போ என்னென்னா அந்த ஏரியாவை நான் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ என்ன பண்ணலாம், இப்போ திரும்ப வந்து அந்த ஏரியாவை கொஞ்சம் ஷார்ப் பண்ணுறது டைம் ஆகிடுச்சு, ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ வந்து அந்த பர்பிள் வச்சு நம்ம கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த ஹேருக்கு கீழே இருக்கிற பார்ட் எல்லாமே நம்ம வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ மேலே வந்து ஷோல்டரில் ஒரு சயான் ப்ளூ வச்சு அடிச்சுக்கலாம். ஸோ அடிச்சுட்டு அது ப்ளைனாக ரொம்ப டார்க் ஏற்ற வேணாம். அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அந்த நெக்லஸ் அந்த நெக்குக்கு கீழே இருக்கிற அந்த டிசைனை வந்து நம்ம டீட்டெயிலிங் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வயலட் வச்சு மேலே வந்து கொஞ்சம் லைட்டாக கோட் பண்ணுறேன். அது ஒரு டார்க் எஃபெக்ட் வரணுங்கிறதுக்காக கீழேயும் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த எஃபெக்ட் இருக்கும் அதில். ஸோ அந்த ஹேர்லேருந்து வரும்போது ஒரு டார்க் ஷேடோ மாதிரி வந்துட்டு சென்டரில் வந்து ஒரு எல்லோயிஷாக இருக்குது. ஸோ அதுதான் இப்போ அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டீட்டெயில் பண்ணிக்கலாம். இப்போது இது கம்ப்ளீட்டாக பிளாக் ஸ்டெட்லர் பென்சில், ஸ்டெட்லர் நார்மல் ஸ்டெட்லரு. நீங்கள் பென்சில் ட்ராயிங்க்கு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ அந்த பென்சில் தான் நான் இப்போது இதை வச்சு யூஸ் பண்ணி நான் உள்ள இந்த அவுட்லைன்லாம் பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த டார்க்லாம் உங்களுக்கு வந்துருச்சு பாருங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த எஃபெக்ட் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்குறது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஷோல்டரில் வந்து ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. ஸோ இங்கே சைடில் ஒன்று மிஸ் பண்ணியிருக்கேன், அது இப்போ தான் நானே நோட்டீஸ் பண்ணேன். ஸோ ஓகே, இதை பாருங்கள். இப்போ இந்த சைடில் இருக்கிற ஷோல்டர் நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ வந்து இந்த ஷோல்டர் நம்ம ஓரளவுக்கு லைட்டாக டீட்டெயிலிங் பண்ணியாச்சு. அந்த ஷோல்டருக்கு மேலே இருக்குது. அதுக்கப்புறம் அது கீழே பார்த்தீங்கன்னா அதை டிசைன் போட்டு அதில் வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலிங் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இப்போ ஷோல்டருக்கு வந்து நம்ம அந்த ஸ்கின் கலர் அடித்தாச்சு, ப்ரௌன் அண்ட் ஆரஞ்சு வச்சு அடித்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு தான் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கலாம்.
பேக்ரவுண்ட் வந்து நம்ம ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கலாம் ஐஸ் வரைகிறதுக்காக. ஸோ ஐஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் க்ளோஸ்அப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பிளாக் பென்சில், பிளாக் ஸ்டெட்லர் பென்சில் வச்சு தான் உள்ள ஐயில் வந்து நான் ஃபில் பண்ணுறேன். ஸோ அந்த மேலே சென்டரில் இருக்கிற ஹைலைட் வந்து ப்ளைனாக ஷீட் ஒயிட்டே டேரெக்டாக விட்டுட்டு, ஸோ அதை சுற்றி இருக்கிற ஏரியா எல்லாமே நீங்கள் டார்க் பண்ணிக்கணும். ஸோ இப்போ அந்த 2 ஐயுமே உங்களுக்கு பேலன்சிங்காக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், பார்க்கறது ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வெறும் 250 ரூபீஸ் டாம்ஸ் பென்சிலில் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு எல்லாம் ரிசல்ட் கொடுக்க முடியுதுன்றதை நீங்கள் பாருங்கள். அண்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு வந்து அனுப்புங்க.